श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्। श्रीमद्भागवतं महापुराणं दशमस्कंदं கிருஷ்ணாவதாரம். இதில் பாலலீலையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்பேற்பட்டதான விஷயத்துல ஸ்ரீகிருஷ்ணனுடைய நித்திய கைங்கரிய பாலலீலைகளையெல்லாம் பார்த்துட்டு கோபகோபியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், ஆனந்தம். நம்மோடவே அந்த பகவான் பரவாசுதேவன் கிருஷ்ணனா, கண்ணன் என்று அழைக்கப்படக்கூடியவனா, அதிசுலபனா, யாதவர்களிலே ஒருத்தனா இருக்கான்னு ஒரு சந்தோஷம். எங்க பகவான் இருக்கானோ அங்கே சுபிக்ஷத்துக்கும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் குரு அனுகிரகத்துக்கும் குறைவே இருக்காது இல்லையா? அப்படி பிருந்தாவனத்திலே கோபகோபியர்கள் எல்லாம் சௌக்கியமா இருந்து இருக்கிறச்சே மாசம் 2 தடவை ஏகாதசி வரும். சுக்லபக்ஷ ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு 2 ஏகாதசி வரும். ரெண்டுமே கடைபிடிக்கணும். ஏகாதசின்னா தசமி அன்னைக்கு மத்தியானத்தோடு சாப்பிட்றதை நிறுத்திவிட்டு ஏகாதசி முழுவதும் நிர்ஜல உபவாசம் பண்ணி துவாதசி அன்னைக்கு அதிகாலையில ஹரிவாசனம் முடியறதுக்குள்ள பாரண பண்ணணும். நந்தகோபன் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினேன், உத்தமன். அதனால தானே நாராயணனே பிள்ளையா கிடைச்சிருக்கான். நீ ஏகாதசி விரதம் பண்ணிட்டு இருந்தான். அவன் க்ஷத்ரியன் தான், யாதவன் தான். ஏகாதசி விரதம் எல்லாருக்கும் உண்டு. நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா பிராமணா தான் ஏகாதசி விரதம் பண்ணணும், நமக்கெல்லாம் இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவா, வைகுண்ட ஏகாதசி தான் எங்களுக்கு, மித்ததெல்லாம் உங்களுக்கு. இந்த பெரிய ஏகாதசிங்கிறது ஆஷாட ஏகாதசி. ஆஷாட ஏகாதசி இந்த கார்த்திக மாசத்தோட சாதுர்மாசியம் முடிஞ்ச பிறகு மார்கசீர்ஷத்துல வருதே முக்கோடி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. அது முக்கோடி துவாதசி. ஏகாதசி ஆரம்பம் ஆஷாட சுத்த ஏகாதசி. அதுதான் துட்டி ஏகாதசின்னு கர்நாடகத்துல ஆந்திராலயெல்லாம் சொல்லுவா. பிராமணனுக்கு அது தெரியும். இவன் இடைப்பட்ட காலத்துல ஒரு மாசம் ஒரு ஏகாதசி வந்தது. அதுக்காக நதியில போய் ஸ்நானம் பண்ணலாம்னு சீக்கிரமா கிளம்பிட்டான். எப்பவுமே நதிகள், நீர்நிலைகள், நம்ம வீட்டு பாத்ரூம்ல கிணத்தடியில குளிக்கிறதா இருந்தாலும் காலையில 4:30 மணிக்கு மேல குளிக்கணும். அதுக்கு முன்னாடி குளிச்சா அது முதல் நாள் கணக்குல சேர்ந்துடும். 4:30 மணிக்கு மேல குளிச்சா அன்னைக்கு குளிச்ச கணக்கு. ஏகாதசி அன்னைக்கு மட்டும் 4 மணிக்கு குளிக்கலாம், மற்ற நாளைக்கு கிடையாது. ஏகாதசி துவாதசி 2 நாள் மட்டும் 1/2 மணி நேரம் முன்னாடி குளிக்கலாம். ஏன்னா நிறைய விடியற்கால கைங்கரியங்கள் இருக்கு. அதுக்காக இந்த நந்தன் யமுனைக்கு தனியா போயிட்டான். யாரையும் கூப்பிடல, தானா நடந்து மாவீரங்களா கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் அப்படின்னு ஆண்டாளே சொல்றாளே. மாவீரன், க்ஷத்ரியன், யாதவர்களின் தலைவன் அப்படி கிளம்பி போயிட்டான். போய் ஸ்நானம் பண்ணலான்னு முழுக்கு போடலாம். அப்படி முழுக்கு போட்ட உடனே அந்த நதிகளில் எல்லாம் தேவதைகள், வருணனுடைய காவலர்கள் காத்திருப்பார்கள். அவளுக்கு இந்த அகால நேரத்தில் யார் இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திர விருத்தமா நடந்துக்கிறாளோ அவளை எல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவான். நதிகள்ல இரவுல குதிக்க கூடாது.
பொதுவாகவே சாயங்காலம் அஸ்தமனத்துக்கு மேல நதியில ஸ்நானம் பண்ணக்கூடாது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். நம்ம நாட்டில் ஒரு கன்றாவி எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. அது யார்பா யாரோ பிராமண விரோதி ஏற்படுத்திட்டான். அது இப்ப பிராபகாண்டமா நடக்கிறது. கோயிலுக்கு வருமானம் யாரும் எதிர்த்து சொல்றதில்லை. பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்துல ஜபம் பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்ணணும். தவம் செய்ய வேண்டிய நேரத்துல கல்யாணம் பண்ணுவாளா? ஜனங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்னு இது கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டி கொஞ்சம் படித்த பண்டிதர்களை கேளுங்க. நல்ல வேதம் வாசிச்ச வாழ கேளுங்க. அவ சொல்லுவா நித்திய கைங்கரியம், சந்தியாவந்தனம், தேவதா பூஜை, பிரம்மயஜம் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதிகாலையில வெடிய வெடிய தூங்காம எப்ப டைம் ஆகிடுமோன்னு பொண்ணும் மாப்பிளையும் தூங்காம கோவில் வாசல்ல படுத்திருந்து சில பேர் ஸ்நானம் கூட பண்றதில்லை. ட்ரெஸ் மாத்தி விட்டதும் கல்யாணம். அந்த பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அவ ஒன்றும் கேட்கறது இல்லை. எங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வெயின்னா அவ கேட்கறது இல்லை. இவாள்லாம் கலாட்டா பண்ணி இந்த வீட்டுல பெருசுன்னு ஒன்று இருக்கும். அது உத்தியோகத்துக்கு போகணும், வேலை முடிஞ்சதுன்னு அக்கடாது இருக்கணும், பண்ணிவிடும். அதெல்லாம் தப்பு. பிரம்ம முகூர்த்தத்திலே ஸ்நானம் பண்ண வேண்டும். ஆனா இந்த நந்தனுக்கு தூக்கம் வரல. ஏகாதசி ஆட்சியே சீக்கிரமா ஸ்நானம் பண்ணுவோம்னு போயிட்டான். அந்த ராத்திரி 3:30 போயிட்டான். ஸ்நானம் பண்ணலான்னு போறான், காணாம போயிட்டான். விடிஞ்சி சூரியோதமயமாகியும் வரும் நந்தன் வரலையேன்னு எல்லாரும் பேசிண்டா. யசோதை துக்கித்தாள். கோபுரங்கள் எல்லாம் கூடி கூடி பேசினா. சில பேர் நதிக்கரைக்கு போய் பார்த்துட்டு வந்தா. நந்தனை காணலேன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறினா யசோதே. அம்மா இது நான் போய் பார்த்துட்டு வர்றேன்னு நதிக்கட்டத்துக்கு வந்தான். எங்க நந்தன் ஸ்நானம் பண்ணினானோ அங்க உள்ள குதிச்சான். அது நேரா சமுத்திரத்துக்கு போச்சு. சமுத்திரத்திலிருந்து வருணப்பட்டினத்துக்கு போச்சு. வருணப்பட்டினத்துக்குள்ள கிருஷ்ணன் ஆவேசமா உள்ள போந்தான். வருணன் நமஸ்காரம் பண்ணி வரவேற்றான். சமுத்திர ராஜா கங்காபதி கிருஷ்ணா வரணும் 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 என்ன இவ்வளவு தூரம்னு கேட்டான். நீ வர வச்சுட்டேன்னா இல்ல, அதிகாலையில அகால நேரத்துல யார் ஸ்நானம் பண்ணினாலும் என்னுடைய வேலைக்காராள் இங்க கூட்டிட்டு வந்துடுவா. உங்க அப்பா தான் எனக்கு தெரியும். உங்க அப்பாவை முடிச்சு வச்சுட்டாதான் நீ எனக்கு இங்க வந்து தரிசனம் கொடுப்பேன்னு உண்மையில் உள்ள பிரீத்தியினாலே பக்தியினாலே நான் இந்த தப்ப பண்ணிவிட்டேன், மன்னிச்சுக்கோ, அப்பாவை கூட்டிட்டு போன்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு பாத பூஜை பண்ணி கிருஷ்ணனுக்கு சமுத்திரத்தினுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அவருடைய பாதத்துல ஒப்படைச்சு சரணாகதி பண்ணி தன்னுடைய கிரீடம் கிருஷ்ணன் காலில் படுற மாதிரி நமஸ்காரம் பண்ணினானா நந்தனுக்கு வியப்போ வியப்பு. அன்னைக்கே கர்கரிஷி சொன்னார், இவன் கோவர்தனகிரிய கொடையா பிடிச்ச போதே நான் தெரிஞ்சுட்டேன். ஜனங்கள்லாம் இப்ப கிருஷ்ணனை பகவான்னு நம்ப ஆரம்பிச்சுட்டா, நான் பிரத்யட்சமா பார்த்துட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு கிருஷ்ணனோடு பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்தான். இந்த பிருந்தாவனத்திலே கோபகோபியர்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் மேல அதிமயக்கம். கிருஷ்ணனோடவே இருக்கணும், கிருஷ்ணனையே பேசணும், கிருஷ்ணனையே சொல்லணும், கிருஷ்ணனையே ஸ்தோத்தரிக்கணும். நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருந்தவாழ்லாம் இப்ப கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கா. ரமணா, வெங்கடரமணா, பாண்டுரங்கா, புராண புருஷான்னு நாம பஜனை பண்றோம் இல்லையா? அப்படி கோபர்கள் எல்லாம் அப்படி இந்த கிருஷ்ணனை கொண்டாட. ஆனா கோபிகைகள் மனம் வேற மாதிரி இருக்கு. கல்யாணம் ஆனவன், கிழவி, குமரி, சின்ன குழந்தை, 5 வயசு பெண் குழந்தையிலிருந்து 50 வயசு பொம்மநாட்டி வரையிலும் இந்த கிருஷ்ணனை அடையணும், அரவணைச்சுக்கணும், கிருஷ்ணனோடவே நடக்கணும், கிருஷ்ணனோடவே பேசணும், கிருஷ்ணனை கொஞ்சணும், கிருஷ்ணனை லாலனம் பண்ணணும். லைஃபே கிருஷ்ணனுக்காக ஒப்படைச்சிடணும். இந்த வீடு, குடும்பம், பண்டம், பாத்திரம்
ಮಂಚಬಾರದು ಮಡದಿ ಬಾರಳು கம்பு கஞ்சு பாரது. கனகதாசர் சொல்ற, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி ரொம்ப பக்தை. அவ என்ன பண்றான்னா, நல்ல பக்தியா இருக்கா, விரதமெல்லாம் பண்றா. ஆனா எப்ப பாரு குடும்பம், ஜோடியா தான் போகணும், கடைவீதிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், நல்லா மேக்கப் பண்ணிக்கணும், இப்படி பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். தன் குடும்பம், தன் குழந்தைகள், தன் பேரன் பேத்திகள், தன்னுடைய உற்றத்தார் சுற்றத்தார் இவாளோடவே இருக்கணும், இவாள்லாம் சௌக்கியமா இருக்கணும். இதுக்கு பேர் பக்தியா? இதுக்கு பேர் சம்சாரம்னு. பிறவிங்கிற பெருங்கடல்ல சிக்கின்னுட்டா, பற்று வச்சுட்டா, கணவன் மேலே, குழந்தைகள் மேலே, உற்றார் உறவினர் மேலே பற்றுதல், தேகத்தின் மேல பற்றுதல். இல்லைன்னா மேக்கப் போடுவாளா? இப்படி ரொம்ப பற்றுதலோட இருக்கா. ஆனா இங்கு கோபர்கள், கோபிகைகள் விரஜபூமியில, விருந்தாவனத்தில யாருக்கும் எந்ததும் தெரியல. அது அடுத்த எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் வர்ணிக்க போறேன். கோபிகைகள் எல்லாம் தன் சரீரத்தை மறந்திருந்தா, தன் சம்சாரத்தை மறந்திருந்தா, தன்னுடைய பர்த்தா குடும்பம் பண்ட பாத்திரங்களையே மறந்துட்டா, கிருஷ்ணனோடவே நடந்து போயிட்டு இருக்கா. கிருஷ்ணன் எங்க இருப்பான் அவனோடு தனிமையில் கூடி குலாவி அவனை அரவணைச்சுண்டு 7 வயது பாலகன் கிருஷ்ணன், 7 வயது பாலகன் மேல அவனை விட பல மடங்கு பல வருடம் வயசான பெண்களுக்கெல்லாம் பக்திமயமான ஈர்ப்பு, ஒரு ராசம், ரசமான ராசம். அது எப்படி இருக்கு, அதனுடைய அனுபவம் என்ன? அந்த கோபிகைகள் எல்லாம் அந்த கண்ணனை அடைந்து எவ்வாறு இன்புற்றார்கள் என்பதை அடுத்த எபிசோட்டில் காணலாமா? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஹரி ஓம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.